மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு ஃபீவர் எல்லாத்துலேயும் இந்த ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ இது ஒரு ஈவினிங்காக போல் எடுத்தது. வீக்கெண்ட்னால சிக்கன் லெக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. சிக்கன் லெக் ஃப்ரைக்கு குயிக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தனி மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி சிக்கன் 65 மசாலாவே போட்டுக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சமாக கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும், ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டும் ஆட் பண்ணி ஒரு 1 hour நல்லா மேரினேட் பண்ண வச்சிடலாம். மீன்வைல் நூடுல்ஸ்க்காக இந்த வெஜ்ஜீஸ்மே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேரட், முட்டைக்கோஸ், கொஞ்சம் வெங்காயம், பீன்ஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து சில்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சில்லி மட்டும் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக கேப்சிகம் ஆட் பண்ணுவாங்க நூடுல்ஸ்க்கு, நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து காரம் போடாமல் எடுத்து வச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து எப்படி வந்து டஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவில் தான் பண்ணுறேன், மைதா எடுத்துக்கல. மைதாவில் தான் யூஸ்வலாக நூடுல்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாகவே போகலாம். மாவு ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் முறுக்குழக்கில் தான் வந்து நூடுல்ஸ் இப்போ பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக முறுக்குக்கு போடுவோம்ல, அந்த ஒரு செட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு மாவு போட்டுட்டு நம்ம நார்மலாக தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து இது மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். 20 minutes வேகட்டும். அப்போ தான் வந்து நமக்கு களி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல நம்ம எப்படி அந்த மைதா மாவில் எப்படி இருக்காங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ எனிவே இது ஹெல்தி, அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 minutes ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நல்லாவே வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மேலே இருக்க அந்த க்ரீஸினஸ்லாம் கொஞ்சம் போகும். இப்போ ஒரு பேனில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்ச வெஜ்ஜீஸ் எல்லாமே 1 by 1 போட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே அப்படியே சாட்டே பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி பண்ணிக்குவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியமில்லை, ஓரளவுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பாப்பாவுக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். சொல்லப்போனால் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா இதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கிராமத்தில் இருக்கனால இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். பாப்பாக்காக தான் இதெல்லாமே ட்ரை பண்ணுறது. ஒரே ஒரு வாட்டி கொஞ்சமாக நூடுல்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணி இப்போ நம்ம நூடுல்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். உங்களோட சாஸ் எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம தக்காளி இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து பியூரே மாதிரி எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக மைதா மாவில் பண்ண நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, பட் ஓகே, ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சிக்கனுமே நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எனக்கு ரொம்ப நாளாகவே சிக்கன் லெக் சாப்பிடணும்னு ஆசை. கோல்டு வந்ததுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடவே இல்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபீலிங்கான அன்றைக்கி ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் சிக்கன். நமக்கு உடம்பு சரியில்லைண்டாவே வீடே தலைகீழாக மாறிடும். ட்ரெஸ் எதுவுமே வாஷ் பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே வந்து அன்றைக்கி தான் நான் வாஷ் பண்ணி போட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா மழை மாதிரி குமிஞ்சிருச்சு. இருக்கிறதே எனக்கு கஷ்டமான வேலையும் அதுதான். ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து காய போட்டேன். நீங்கள் உங்கள் குட்டீஸ் ட்ரெஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? நான்லாம் கையில் தான் மோஸ்ட்லி வாஷ் பண்ணுறது. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாகவே இருக்குது. நான் நிறைய வந்து அழுக்கு பண்ணி வச்சுருவாங்க. ஸோ கையில் வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிளியராக போயிடும். பாப்பா ஆஃப்டர்நூன் போல் ஒரு 1 hour நல்லா தூங்குவாங்க. அந்த டைம் தான் எனக்கு மீ டைமே. ஹேர் மாஸ்க் போடலான்னு தம்பியை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆலுவேரா அப்படின்ட்டு வர சொன்னேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து என்ன மாதிரி கர்லி ஹேராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் 2 முறை கூட நீங்கள் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆலுவேராவை இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் வச்சு தயிர் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இதில் ஒரு 2 டேப்லெட் மட்டும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிரும். விட்டமின் இ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஸ்கேல்ப்புக்குமே ரொம்பவே நல்லது. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. நான் வந்து இந்த 1 வீக்காகவே வந்து ஹேர் வாஷ் பண்ணலை, எனக்கு உடம்பு சரியில்லாதனால. ஸோ அதனால தான் இதை அப்ளை பண்ணேன். கண்டிப்பாக இது சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இப்போ அதே பேக்கில் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். அரிசி மாவு எதுக்குன்னா
இருக்குன்னா நல்லாவே ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ இதுவுமே அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு நம்ம தான் இன்ஸ்பிரேஷன். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் போட்டு விட கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் போட்டு விட்டாச்சு, நமக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி ஆச்சு. என்ன சொல்கிறீங்க? ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ரிலாக்ஸிங்காகவே இருந்துச்சு. எப்படா இந்த கோல்ட்லேருந்து விடுபடுவோன்ற மாதிரி தான் இருந்தேன் ஒரு வாரம். அப்படியே ஹேர் பார்த்திங்கன்னா பட்டு போன்ற மென்மை மாதிரி பயங்கர ஸ்மூத் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் வீக்கெண்ட் லீவ்னால என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. மோமோஸ் பண்ண சொன்னாங்க. அது ஆக்சுவலாக வந்து மைதாவில் தான் பண்ணுவாங்க, ஒரு நார்த் இந்தியன் சாட் ஐட்டம். சரி நம்ம கோதுமையில் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாவு மட்டும் நான் சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கூடவே வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது தெரிஞ்சது என்னென்னா மஷ்ரூம் நூடுல்ஸ் இது தான். ஆனால் வந்து நான் ஹைதராபாத் வேலைக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து மோமோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் இருக்க ஏரியாவில் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் போய் அங்கே போய் சாப்பிட்டு வருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன் மோமோஸ் இருக்குது, எக் மோமோஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி குயிக்காக வெஜ் மோமோஸே பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 5 பல் பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், முட்டைக்கோஸ், கொஞ்சமாக பீன்ஸும் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா நம்ம மறுபடியும் இது ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். காரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக பெப்பரும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பச்சையாகவே ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் வதக்கி பண்ணுறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறேன். மாவு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து தேய்ச்சிடாதீங்க. ஒரு அளவுக்கு நமக்கு தின்னாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கார்னர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்போசிட் சைடை வந்து இப்படியே நான் அது கூட வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இது 3 ஷேப்பில் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியும் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதில் 2 மிளகாய்க்கு மட்டும் இந்த உள்ளே இருக்க தூள்லாம் எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 மிளகான்றப்போ உங்களுக்கு கலருமே வந்து சூப்பராக கொடுக்கும். இதில் 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் 5 பல் பூண்டையும் நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். சட்னி மட்டும் ரெடி பண்ணுவோம். அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க, போய் விளையாடிட்டுருங்க. தக்காளி தோலை மட்டும் ஆறுனதுக்கப்புறம் நீக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸும், கொஞ்சமாக சுகரும், தேவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கலரே பார்க்க அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ மோமோஸுமே ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 மோமோஸ் மட்டும் கொஞ்சம் தின்னா டேஸ்ட்டேன் போல் லைட்டாக உடஞ்சிருச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டீம் பண்ணியும் சாப்பிட்லாம், அதே டைமில் அந்த ஸ்டீம் பண்ணதை லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இது ஃப்ரைடு மோமோஸ்னு இன்னொரு வெரைட்டியாகவும் இருக்குது. சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. கோதுமை மாவில் பண்ணுறோம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகி அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் இந்த லாக் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டை மேலும் கொடுங்க. இந்த ரெசிபிஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கொடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபடுவது புஜ்ஜிஸ் மாம். டாடா, பாய் பாய்.